கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை தானியேல் அதிகாரம் 6 வசனம் 16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதவர்களாய் கர்த்தரையே பற்றி கொண்டு கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்ற எண்ணத்தோடு அவரையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். தானியேல் 6:16 அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது. தானியேல் கர்த்தருக்கு உண்மையுள்ளவராய் வாழ்ந்தார். இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவராய், கர்த்தரிடம் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை தானியேல் வாழ்ந்தது நிமித்தமாய் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அந்நிய தேசத்திலே அவரை அதிகாரியாக உயர்த்தினார். அவருடைய வளர்ச்சியை பிடிக்காத மனிதர்கள் தானியேலை எப்படியாவது மாட்டிவிட வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தார்கள். ஆனால் தானியேல் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராய் இருந்ததினால் அவர்கள் நினைத்தபடி எதையும் செய்ய முடியவில்லை. உடனே அவர்கள், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முடியாது என்று அறிந்து அவர்கள் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய், எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று தேசத்தின் மூப்பர்கள் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ராஜாவை அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தார்கள். தானியேலோ இதை அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தவறவில்லை. ஏனெனில் ஆராதனைக்குரியவர் அவர் ஒருவரே. அவரை மாத்திரமே நாம் துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தானியேல் கர்த்தரை துதிப்பதை கண்ட அந்த மனிதர்கள் ராஜாவிடம் போய், தானியேல் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்டபடி தானியேலை சிங்க கபியில் போட வற்புறுத்த ராஜா தானியேலை சிங்க கபியில் போட உத்தரவிட்டார். ஆனால் ராஜாவோ முழுவதும் போஜனம் பண்ணாமலும் நித்திரை பண்ணாமலும் இருந்து காலையில் சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போய் துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று கேட்டான். தானியேலோ, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அவரை தப்புவித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது மனிதர்களை சார்ந்து விடுகிறோம். கர்த்தரை நம்பாமல் மனிதர்கள் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா என்று நாடி செல்கின்றோம். அப்படிப்பட்டவர்களாயிராமல் எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தரை துதிப்பதில், கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதில், அவரிடம் ஆலோசனை கேட்பதில், அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருப்பதில் நாம் தவறவே கூடாது. அவர் தருகிற ஆலோசனை என்றும் நிரந்தரமானது. எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதித்து அவரையே நம்பியிருப்போமானால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஆகவே அவரை பற்றி கொண்டு அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் குற்றமற்றவர்களாய் வாழ்வோம்.
கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி தானியேலைப் போல நாங்கள் குற்றமற்றவர்களாய் வாழ இடைவிடாமல் உம்மை ஆராதிக்க உம்மை ஸ்தோத்தரிக்கத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.